எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு இந்த ஊர் இப்படி இருக்கு. இந்த ஊரில் ஆனால் ஏழைங்களும் இருக்காங்க. என்ன எப்படி நம்ம தான் ஆனால் இங்கே ஃபார்முலா 1 நடக்கும் தெரியுங்களா? மொனாக்கோல இப்போ அதோட தடையமே கிடையாது. பட் ஃபார்முலா 1 எடுத்துக்கு போய் ஏதோ ஒரிஜினல் கேப்போ இல்லை ஏதோ சொவீனியர் கிடைக்குமான்னு பார்க்குறேன். அதான் என்னோட மோட்டிவே. ஓகே, பட் இங்கே யாட் கிளப் இருக்குன்னு சொல்லி என்ன கூப்பிட்டு வந்தீங்க? ஓகே, 25ஆம் தேதியிலேருந்து ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்குதான், கம்மிங் 25 போட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு. வெரி போட் ஷோனா என்ன, நம்ம ஊரில் மாடெல்லாம் ஒன்றா வச்சு விற்பாங்க, இல்லை போட்டெல்லாம் வர வச்சு விற்பாங்களாம். இங்கே என்ன சொன்னாங்கன்னா யாட் வந்து சேல் பண்ணுவாங்களாம். ஸோ யாட்லாம் வந்து அப்படியே ஓடி காமிக்கும், அப்படியே வண்டி ஓடுதான்னு செக் பண்ணுவாங்க. அது மாதிரி யாட்லாம் ஓடி காமிக்கும். எல்லா யாட்டம் வரும் போல. ஒரு யாட்டம்னா ஒரு நம்ம ஊர் வேலையில் உள்ள ஒரு 15 கோடி 20 கோடி அப்படின்னு போல. சரி, அது ரொம்ப சீப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க போல. ஆமாம், ஸோ அந்த மாதிரி யாட் ஃபெஸ்டிவல் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம பார்ட்டிசிபேட் நம்மளுக்கு அலௌட் கிடையாது. ஏன்னா நம்ம கிட்ட 15 தான் இருக்கு, அவங்க எதிர்பார்க்கறது வந்து 15 மில்லியன். ஸோ அதனால நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க வந்து ஏதாவது பண்ணி நம்ம யாட் வாங்க முடியுமா? ப்ராடக்ட் கிளாஸ் வச்சிடலாம், ஒரு $500 கிடைக்கும். $500 கிடைக்கும். ஒரு $1000 தேத்தலாம் பேபி, அதிகமாக முடியாது. இவங்க பில்லியன்ல சொல்றாங்க. இந்த ஊர்ல ஆனால் ஏழைங்களும் இருக்காங்க. என்ன எப்படி நம்ம தான் €15-20 இருக்கு. நம்ம இப்போ இந்த ஊர்ல போய் என்னதான் வாங்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஏதோ நம்ம ரேஞ்சுக்கு ஆரம் வாட்சஸ் கேள்விப்பட்டிருக்கியா? ரிச்சர்ட் மைல். அதான் அந்த அம்பானி இப்போ ரீசெண்டாக போட்டிருந்தாரு. அம்பானி பையன். அம்பானி பையன் அனந்த் அம்பானி. அவரும் அம்பானி தானே. இதெல்லாம் என்ன தெரியுமா வாட்ச்? ரோலெக்ஸ்னாலே அப்படி வாய் போலுக்குறல. ரோலெக்ஸே லாஸ்ட் இயர் தான், அதுக்கு மேலே பேட்டக் பிலிப்பு, அதுக்கு மேலே ஆரம். இல்லை, அவர் எதனால் அப்படி சொல்கிறாருன்னா இந்த லக்ஸுரி ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அதில் வந்து நான் ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தேன், நீ என்னப்பா கேட் ஸ்பேடு அப்புறமேலு மைக்கேல் கோஸ் இதெல்லாம், ஆக்சுவலி இதெல்லாம் தான் நான் வச்சுருக்கேன். கேட் ஸ்பேட் மைக்கேல் கோஸ் வச்சுருக்கேன். ஸோ நீ லக்ஸுரியில் வந்து கேட் ஸ்பேட் மைக்கேல் கோஸ்லாம் வச்சுருக்கேன்ல, அதுவே லக்ஸுரி தானே அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி லக்ஸுரியில் வந்து அது கீழே லாஸ்ட் ஸ்டெப்பில். ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹெர்மிஸ் அப்புறமேலு ஷனல் அதெல்லாம் வந்துடும், அதெல்லாம் தான் டாப்பில் இருக்குது அப்படின்னு சொன்னான்னா, அதை வச்சு எனக்கு இவர் வந்து வாட்ச் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. கண்டெய்னர் வந்து இறங்குது பாரு. இதெல்லாம் என்னது? போட்டோட பார்ட்ஸு சூப்பராக இருக்குல்ல? நான் மாதிரி இருக்காங்க பேபி. அந்த ரிச்சர்ட் மைல் ஆரம் வாட்சஸ் தான் ஸ்பான்சரே ஆகும். வேணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் வாங்க மனசு வரல. அதனால் இங்கேயே குட்டி போட்ட மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் ஆஸ்டன் மார்ட்டின் கார் எவ்வளோ போட்டிருக்காங்க? இந்தியன் வேல்யூவில் $6000 போட்டிருக்காங்க. ஆனால் வேணும் அவருக்கு. ஆனால் தண்டை சொல்ல பண்ணக்கூடாது அப்படின்னு தான் ரொம்ப நேரமாக அதே இடத்துல நின்று சொல்லிட்டு இருக்காரு. ரிப்பீட்டடாக ஒரு ½ அன் ஹவர் அந்த இடத்துல நின்று அதே சொல்லிட்டு இருக்காரு. விட்டு வரமாட்டுறாரு. அவ்வளோ பிடிச்சிருக்கு. இந்த பக்கம் மிரர், இந்த பக்கம் பா, இந்த பக்கம் இருக்குது மிரர், அங்கே இருக்கு. இது என்னன்னா இந்த இது போயிருமா, போனால் அப்புறம் நான் எப்படி உட்காந்து அழுவேன் அப்படின்னு யோசிக்கிறேன். சரி வாங்கிட்டா? வாங்கிக்கோங்க. இதான் இங்கே பாருங்க, ஃபுல்லாக சுவினியர் தான் இது ஃபுல்லாக. அவ்வளோ ஃப்ரெண்டுக்கு ஒன்று வாங்கி கொடுக்குறேன். இது வந்து சும்மா சீட்டு கட்டு, அப்புறம் மாண்டே கார்லோன்னு போட்டு ஒரு சீட்டு கட்டு எங்கேயா கிடைக்குமா சூப்பரில், அதெல்லாம் வாங்குறேன். சும்மா ஒன்றும் இல்லை இதெல்லாம். இதை வாங்கும் போது அவன் ஒன்று சொன்னா பாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன சொன்னா சங்கவி, இப்போ நான் பேக்லாம் வாங்குறேன்ல காஸ்ட்லியா, அது மாதிரி நினச்சி நீங்கள் ஒன்று வாங்கிக்கோங்கன்னு சொன்னோன்னே எனக்கு ஸ்பார்க் ஆச்சு. அதோட விலை இதோட விலை வச்சு பார்க்கும்போது அவ்வளோதானே நம்ம கேட்டோம், சரி வாங்கிக்கலாமே வாங்கிட்டேன். இது ரொம்ப தப்பான விஷயம். உனக்கு வேணா நீ வாங்கிக்கோ, அது என்ன கம்பேர் பண்ணி வாங்குறது? அந்த டைலாக் சொன்னது நீ தானே? அந்த டைலாக் நான் அப்படி சொல்ல. இப்போ நம்ம ஒரு பேக் வாங்குறோம் அந்த மாதிரி தானே உனக்கு இது, அந்த மாதிரி நான் சொன்னேன். நல்லா இருக்கே கேப்பு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீ வாங்கி கொடுத்தா தேங்க்யூ. சினிமாவில் ஒரு கேப் கலெக்டர் ஆகலான்னு எங்கெல்லாம் போய் எனக்கு பிடிச்சிருக்கு. இல்லை கலெக்டர் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டு தான் பேபி இருக்கு. நீ அது உனக்கு தெரியலையா? நீ வாங்குறது கம்பேர் பண்ணா சரி நம்மளுக்கு தேவையானலாம் வாங்கி வச்சுல. நீ இதை போய் இதெல்லாம் பணத்தில் வச்சுட்டு ஜெனிவாவில் போய் எனக்கு ஒரு வாட்ச் வேணும் கேட்க மாட்டியா? அந்த பொண்ணு என்னை பற்றி பேசிட்டு செமையாக இருக்குல்ல போட்டு. ஆக்சுவலி எதுக்காக இங்கேருந்து நம்ம காமிக்கிறோம்? ஏன்னா ஒரு போட் ஃபெஸ்டிவல் வந்துருக்கு. நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி போட்டெல்லாம் வாங்க வியாபாரம் பண்ணுறதுக்குலாம் இங்கே எல்லாம் வருவாங்க. கார் வாங்கி போர் அடிச்சவங்கலாம் போட்டு வாங்குவாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் நடக்கிறதுனால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால போட்டு கிட்ட நம்ம இப்போ போக முடியாது. ஸோ நம்ம இங்கே தூரமாக தான் பார்த்துக்கணுமா அன்ஃபார்ச்சுனேட்லி. நார்மல் யாட் கிளப் தாங்க, ஸ்பெஷாலிட்டி ஒன்றும் இல்லை. யூஸ்வலாக எல்லா கண்ட்ரியில் இருக்க யாட் கிளப் மாதிரி தான் இதுவும் இருக்குது. பட் நீங்கள் உங்கள் கோயம்புத்தூர் கண்ட்ரியில் கோயம்புத்தூரில் நான் எல்லா கண்ட்ரின்னு சொல்லுறது, சிங்கப்பூரில் இந்த மாதிரி யாட் கிளப் இருக்குது, நீஸில் இருக்குது, அண்ட் துபாயில் இருக்குது. இங்கெல்லாம் தான் நான் போன கண்ட்ரியில் இருந்து நம்ம யாட் கிளப் பார்த்தது. அதனால நான் வந்து எல்லா கண்ட்ரின்னு சொன்னேன்.
கோயம்புத்தூர் மனசில் வச்சுட்டு சொன்னேன்னா ஓவராக பண்ணாத. ஏன் சென்னையில் வந்து யாட் கிளப் இருக்கா? ஈஸியாக இருக்கு. ஈஸியாரில் யாட் கிளப் இருக்கா? ஈஸியாரில் போட் ஹவுசஸ்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க. அப்படியா? என்ன நினச்சிட்டு இருக்க? தெரியாது. நாங்கள் சென்னை தெரியாது அவனுக்கு. வந்து ஐயோ பாவம், சென்னையில் எனக்கு தெரியாது, இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பீச் இருக்குல்ல. பரவாயில்ல, சென்னையில் இருந்துட்டு நீ அந்த யாட் கிளப் யாட்லாம் சென்னையில் கிடையாது. பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பெரிய பெரிய போட் ஹவுசஸ் வச்சிருக்கவங்க போட்லாம் வச்சிருக்காங்க. நாங்கள் பாரு கீழே ஒருத்தர் நிற்கிறான், ஒரு க்யூட்டாக இருக்கான்ல. அவனும் க்யூட்டாக இருக்கான். அவன் க்யூட்டாக இருக்கான்னு நினச்சினா உன் பின்னாடி பாருங்க, அழகு தான் இருக்கும். அழகு கிச்சன்லாம் போட்டு வச்சுருக்காங்க கழுத்தில். தொடர்ந்து ஆசை இருக்கா? சரி போகலாமா? ஜாயை மிஸ் பண்ணுறேங்க ரொம்ப. இங்கே நிறைய நான் பார்த்தா மிஸ் பண்ணுற மாதிரி தெரியல. இல்லை எனக்கு கனவுல இன்னைக்கு ஜாய் வந்தான். ஜாயை ஒரு அங்கிள்கிட்ட விட்டுருக்கோம், ஃபிலிப்னு ஒரு அங்கிள்கிட்ட. ஸோ வில் பே தெம், அதர் விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜாய் நல்லா இருக்கான, அவன் சாப்பிட்றது ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ பார்த்து தான் இருக்கேன். ஹீஸ் ஹாப்பி, ஹீஸ் ஓகே இது வேறு. ஸோ அப்படி பார்த்தாலுமே இருந்தாலும் இங்கே இந்த மாதிரி டாக்ஸ்லாம் பார்க்கும்போது ஜாய் கூட்டு வந்து தான் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஜாயை கூட்டு வந்து அவனுக்கு 30 days சிங்கப்பூரில் குவாரண்டைன் தனியாக இருக்கணும். எங்கள் கூட இருக்க முடியும், தனியாக ஃபெசிலிட்டியில் விட்டுருவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக சிங்கப்பூர்லேயே ஜாய் இருக்கான். இன்னும் பாசிக்கா அதே பாசி மாதிரி கொஞ்சம் காட்டணும் இருக்கும். பாப்பா அப்படி பேசிட்டு ஏதோ ஒரு ஷோ போகுதுங்க, இது ஒரு டிவி ஷோவா? இந்த மேலே வந்து பார்த்துருன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. கொடுங்க ஸ்டெப்ஸ். 5 times அயன்மேன் சாம்பியன்லாம் கீழே ஓடிட்டு இருக்காங்க. ஆமாம், அயன்மேன் சாம்பியன்னா அது ஏதோ வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் கான்டெஸ்ட் மாதிரி. ஓ வைப்பு இதான் அந்த கான்டெஸ்ட் இருக்கு. எல்லாம் ஓடி வராங்க பாரு. அயன்மேன் தான் தெரியுமா? எனக்கு தெரியுது. ஏதோ பயங்கரமாக ஓடுறாங்க சார். இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கலாமா? என்ன பண்ணுவாங்க அயன்மேனா? இது ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்தது. ஏதோ ஒரு பெரிய ஷோவா? 5 time வேர்ல்ட் சாம்பியன் அயன்மேன் சாம்பியன் இப்போ ஓடிட்டு இருக்காங்க. ஏதாவது ஐடியா இருக்கா அதை பற்றி? அங்கே போட்டிருக்காங்க போர்டெலாம். இத்தனை தரமாக வேர்ல்ட் சாம்பியன் ஆனவங்களாம் இங்கே ஓடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த ஈவெண்ட்டை பற்றி எங்களுக்கு தெரியல. அதான் நான் சொன்னேன்ல, நம்ம வந்து பொருந்தாத இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, நம்ம ஏதோ மெடிட்ரேனியன் ஃபுட்டு தான் தெரியும். ஆமா, அதை சோறுக்கு அதை வந்து அதை ஃபஸ்ட்டு பண்ணுவோம். பார்க்கலாம். எனக்கு இந்த ஊர் இப்படி இருக்கு. இதுக்குள்ள நாங்க போலாம் தான், ஆனா வந்து அவங்க 3 euro சிம்பிள் போட்டு வச்சிருக்காங்க. அப்படின்னா பரவாயில்ல, நீ ஒரு 100 euro செலவு பண்ணலாமா? கேப்புக்கு தான் 100 euro செலவு பண்ணுறேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டோமா? அதெல்லாம் இல்லை, வா போகலாம். அங்கே இருக்க அந்த போக்கா பார் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நம்ம போகிற இடம் பேர் போக்கா பார். அதை பற்றி பேச வேண்டாம், ஏன்னா இடம் இல்லை அப்படின்ட்டாங்கன்னா அப்போ வேற எங்கே சாப்பிட்ற மாதிரி ஆகும். இன்னும் என்ன வேந்து போய் பார்க்குறேன். இல்லை, இந்த சம்திங் இங்கே ஈவெண்ட் நடக்கிறனால இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி இங்கே எல்லாம் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணி சொல்லி விட்டுட்டாங்க போல. ரொமான்ஸ் யாரும் பண்ணலையே. சூப்பராக இருக்குல்ல? அதெல்லாம் காமிச்சிட்டாங்க சட்டிலாக. கூட வச்சு நீ ஓடுறான். உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அயன்மேனில் ஓடுறாளா? உண்மையாலுமே சொல்லட்டுமா, வாழ்றாயா அப்படின்னு நம்ம எல்லாம் பேசுவோம்ல, இங்க இருக்கவங்க எல்லாருமே வாழ்றாயா. நம்ம ஊரில் இருக்கவங்களும் வாழ்றான், நம்ம சிங்கப்பூரில் தான் வாழ மாட்டாங்க. ஆமாம், ரொம்ப பிஸியாக இருக்காங்க. வேலை வச்சு செஞ்சிருவாங்க. சரி, போக்கா பார் வந்துடுச்சு, போகலாம். போக்கா பார். எதுக்காக இந்த வீடியோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பீச்சுக்கு ப்ரிப்பேர்ட் அவுட் இருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை, இந்த டவல் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த பீச்சில் போட்டு உட்காரதுக்காக. அதுக்காக தான் காமிச்சேன். இந்த பீச் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீட் பீச் தான். பட் ஆனால் லாஸ்ட் டே இன்னைக்கு பாய் சொல்லிட்டு போகிறோம், மனசு ஹெவியாக இருக்குது போகிறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் இருந்து இந்த அழகை ரசிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த பீச் உங்களுக்கு காட்டுறேன். சன்செட் சூப்பர், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பேராகிளைட் பண்ணிருக்காங்க, அங்கே தெரியுதா உங்களுக்கு? நான் கை காட்டுறேன். இந்த பேராகிளைட் பண்ணுறாங்க. அண்ட் பின்னாடி ஹெலிகாப்டர், அந்த சாப்பர் போகுது.